வணக்கம் மக்களே. 4:05 காலைல 5 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. டீயும் போட்டு குடிச்சிட்டு மெரினா பீச்சுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் சேப்பாக் ஸ்டேடியத்துலேருந்து 500 மீட்டர் தான் நம்ம வீடு, 800 மீட்டர் தான் நம்ம மெரினா பீச்சு. பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன். இதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. பீச்சுக்கு உள்ளே வந்தாச்சு. கூட்டம் இல்லை மக்களே, ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே உள்ளே போயாச்சு. அங்கே போனால் செம்மையாக இருந்துச்சு மக்களே. காலையிலே அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய போட்லாம் இருந்துச்சு. அது சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. மக்களே, நிறைய மக்கள் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதனால் எதுவுமே எடுக்கல. அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒருத்தர் என்னென்னு தெரியல, என்னமோ தேடிக்கிட்டே இருந்தார். நானும் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஏன் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் என்ன தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கிளம்பும்போது பார்த்தா அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. என்னடா அது அப்படின்னு ஒன்றும் தெரில. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டே போய் பார்த்தா மீனும் மாட்டுச்சு. நான் அந்த மீனை பார்த்துட்டு தான் வந்தேன். அது இந்த வீடியோலையும் இருக்குது மக்களே. முக்கியமானது சன்ரைஸ், இதை பார்க்க தான் அங்கேருந்து வந்தோம். சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்தாச்சு. அப்படியே அமைதியாக வந்துட்டு சூரியன், போட்டு, மீன், தண்ணி, மக்கள் எல்லாம் அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்த மக்களே அமைதியாக. நல்லா இருந்துச்சு. காலையிலே வந்துட்டு இதை பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மனசுலாம் ரொம்ப லேசாச்சு மக்களே. இப்போ நிறையா போடுறாங்க மக்களே மெரினாவில். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எவ்வளோ அதிகமாக கிடக்கு. இங்கே மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, எல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க மக்களே. நாயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்ட போய் பார்த்து இது என்ன உன் ஃப்ரெண்டான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. சரி, ஓகேன்ட்டு அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு நானும் வந்துட்டேன் மக்களே. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் மக்களே, டெய்லியுமே பண்ணணும். ஓகே, அப்புறம் சாப்பாடு செஞ்சோம். அப்புறம் முட்டை குழம்பு அதை சாப்பிட்டுட்டு தம்பிக்கு டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் போட அண்ணா நகர் போயாச்சு. அங்கே போய்ட்டு இந்த வீடியோ ஒன்று எடுத்து கொடுறான்னு சொன்னேன். அவனை எடுத்து கொடுத்தான். அப்புறம் ரிட்டன் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் மக்களே சாப்பிட்டுட்டு இன்னும் வீடியோ அவ்வளோதான் மக்களே. ஒரு எடிட்டிங் பண்ணியாச்சு. நடப்பதால் நன்மைக்கே மக்களே. பாய், டாட்டா.